ஹலோ கைஸ், இன்னைக்கு பரபரப்பான டாபிக் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸு. சமீபத்தில் கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ண பட்ஜெட்டில் கேபிட்டல் கெயின் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின் டேக்ஸை எல்லாத்துக்குமே ரொம்ப ஏற்றிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றிட்டாங்க. இதனால ரியல் எஸ்டேட் துறையே அழிஞ்சு போயிடும். ஒரு சராசரி மனிதன் வீடு வாங்குற கனவை கவர்மெண்ட் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லாத பல சலுகைகள் இன்னுமே ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்கு. இது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54. இதில் 10 கோடி ரூபாய் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரலும் ஒருத்தர் 1 ரூபாய் கூட கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டாமல் 10 கோடி ரூபாய் கெயின்ல இருந்து வெளியில வந்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தர் 10 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ரியல் எஸ்டேட் வாங்குறாரு. விற்கிறப்ப 20 கோடி ரூபாய்க்கு விற்கிறாருன்னா கெயின் 10 கோடி ரூபாய். இந்த 10 கோடி ரூபாய் கெயின் 1 ரூபாய் கூட கட்டாமல் எப்படி வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வித்த டேட்ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வேற ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாருன்னா இந்த 10 கோடி ரூபாய் கெயினுக்கு அவர் 1 ரூபாய் கூட டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54. இது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54 EC. இதில் ஒருத்தர் 50 லட்ச ரூபாய் கேபிட்டல் கெயினுக்கு 1 ரூபாய் கூட டேக்ஸ் கட்டாமல் வெளியில் வரலாம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் விற்ற பணத்தை மறுபடியும் ரியல் எஸ்டேட்டில் போட விருப்பப்படாதவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பாண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்த 3 பேரும் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா 50 லட்ச ரூபாய் கேபிட்டல் கெயினுக்கு 1 ரூபாய் கூட டேக்ஸ் கட்டாமல் வெளியில் வந்துடலாம். இந்த பாண்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5.4%. இந்த பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் லாக்இன் பீரியடு. சரிங்களா? பேங்க் எஃப்டியை விட இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலுமே இதில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 50 லட்ச ரூபாய் கெயின் வரலும் நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டாமல் வெளியில் வரலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 54F. இந்த செக்ஷன் யாருக்குன்னா, ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் தவிர பாக்கி உள்ள எல்லா கேபிட்டல் கெயினுக்குமே வந்துடும். அப்படின்னா இதில் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் சேர்ந்து வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரலும் 1 ரூபாய் கூட நம்ம கட்ட தேவையில்லை. ஒருத்தர் ஒரு அதாவது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டோ வேற ஏதோ ஒரு கேபிட்டல் கெயின் எப்போ வந்துச்சோ அந்த டேட்ல இருந்து வித்தின் 3 இயர் வேற ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 10 கோடி ரூபாய் கெயின் வரலும் 1 ரூபாய் கூட டேக்ஸ் கட்டாமல் வெளியில் வந்துடலாம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 செக்ஷனுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் ஒரே இன்வெஸ்டர் 2 செக்ஷனில் கூட கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு மீட் ஆச்சுன்னா ஒரே இன்வெஸ்டர் 2-3 செக்ஷனில் கூட கிளைம் கெயின் கிளைம் பண்ணிக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஷேர்ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ வாங்குறப்பையோ விற்கிறப்பையோ ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிடும். ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, AISன்னு. அதில் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிக்கும். ஒருத்தர் 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, விற்கிறப்போ 3 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 2 லட்ச ரூபாய் கெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கட்ட சொல்லி அதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட லேண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற வேல்யூக்கு மாத்திரம் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. டிரான்சாக்ஷன் வேல்யூ 30 லட்ச ரூபாய் கீழே இருக்கிறதுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. அப்படின்னா 30 லட்ச ரூபாய் கீழே ரியல் எஸ்டேட் விற்கிறவங்களாம் 1 ரூபாய் கூட டேக்ஸ் கட்டாமல் வெளியில் வந்துடுறாங்க. இந்த 30 லட்ச ரூபாய் நான் சொல்கிறது மார்க்கெட் வேல்யூ சொல்லலை, கைட்லைன் வேல்யூ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கைட்லைன் வேல்யூ இங்கே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ இங்கே இருக்கும். 30 லட்ச ரூபாய் கைட்லைன் வேல்யூனா மார்க்கெட் வேல்யூ 3 கோடி 4 கோடி ரூபாய் இருக்கும். அதுலயும் ஒரு கெயின் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால கைட்லைன் வேல்யூ 40 லட்ச ரூபாய் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை 2 பிரிச்சிடுறாங்க. 2 பத்திரம் தயார் பண்ணி அந்த நிலத்தை பிரித்து விற்கிறாங்க. அதாவது 40 லட்ச ரூபாய் கைட்லைன் வேல்யூ உள்ளது 20 லட்ச ரூபாய் கொண்டும் 20 லட்ச ரூபாய் கொண்டும் 2 டிரான்சாக்ஷனாக தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால அதுலேயும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டாமல் தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ வேறு எதுக்குமே கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள சலுகைகளும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தவிர வேறு எதுக்கும் கிடையாது. இது இல்லாமல் ரியல் எஸ்டேட்டில் லோன் வாங்குறாங்கன்னா, பேங்க் லோன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லோனுக்கு அந்த பிரின்சிபலுக்கு 1.5 லட்ச ரூபாவும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 லட்ச ரூபாவும் கிளைம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேறு எதுக்குமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி இதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you in the next video.